சொத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன். உனக்கும் சுகம் இருக்கணும், வீட்டுல எல்லாருக்கும் சுகம் இருக்கணும். 122:7 உன் அரண்மனைக்குள்ளே உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப நீ வாழ்ந்து கொண்டிருக்கணும், வியாதியஸ்தனா வாழக்கூடாது, நீ சுகமா இருக்கணும். அரண்மனையை குறித்து தேவனுடைய நோக்கம். 45ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். மகிழ்ச்சியோடு இருக்கணும். வீட்டுக்குள்ள போகும்போது அப்படியே இந்த செத்து போன மாதிரி, வெளியே வரும்போது திருட மாதிரி வரக்கூடாது. அப்படியே முழிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே உள்ளுக்குள்ள இருந்தா என்ன நீ அந்த வீடு எப்படி இருக்கும்? உன் அரண்மனையில மகிழ்ச்சியோடு நீ வரணும், களிப்போடு வரணும், சந்தோஷமா இருக்கணும். கொஞ்ச கால வாழ்க்கை. நீங்க பாருங்க, இந்த நரிக்குறவன் எல்லாம் பாருங்க, வீடு வாசல் கிடையாது, அவன் நல்லா இருக்கான், அவனை பாருங்க ஒரே ஜோக் அடிச்சுட்டு கத்திட்டு அவன் ஒரு பாஷையில பேசிட்டு ஓடிட்டே இருப்பான். நம்ம சும்மா பங்களா மாட மாளிகை மாதிரி இருக்கிறோம், அப்படியே செத்து போன மாதிரி உள்ள போறோம், செத்து போன மாதிரி வெளியே வரோம், ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி சரலுன்னு உள்ள போறோம், அப்படியே மைண்ட் மென்டல் மாதிரி உள்ள போறது, குழம்பிட்டே போய் அப்படியே குழம்பிட்டே வர. ஏன்? உன் அரண்மனைக்குள் மகிழ்ச்சியோடு போ. உன் அரண்மனை எப்படி இருக்குன்னு நீங்க இப்ப யோசி. 7 காரியம் இருக்கணும் உன் அரண்மனையில, 15 காரியம் இருக்கக்கூடாது. அதை அவங்க கண்டினியூட்டி நான் சொல்றேன். உங்க வீடு அப்படி ஜெபம் பண்ணுங்க. இனிமே ஆண்டவரே என் வீடு இப்படி இருக்கட்டும், என் வீடு கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும், என் ஜீவியம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும், நான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும், என் வீட்டுல சுகம் இருக்கணும், அதுல மகிழ்ச்சி இருக்கணும். 1 ராஜாக்கள் 9:1 சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது. எல்லாம் கட்டி முடிச்சிட்டானா? அவனுக்கு கர்த்தர் 2ஆம் தரம் வந்து தரிசனம் ஆயிட்டாரு. உன் வீட்டுல ஒரு தரிசனம் இருக்கணும். அது வானத்தின் வாசல். இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல. இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது வானத்தின் வாசல். அது ஒரு தரிசனம் தான் அவனுக்கு கிடைச்சது. அந்த ஏனியின் உச்சியில கர்த்தர் நிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உன் வீட்டுல உனக்கு தரிசனம் இருக்கணும். ஜெபிக்கிற இல்லையா? காலையில ஜெபம் பண்ற, மத்தியானம் ஜெபம் பண்ற, நைட்டு ஜெபம் பண்ற, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிற. புளியங்கொட்டையை வச்சுட்டு ஜெபிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆசி ஜனங்க வந்து ஜெபமாலை வச்சு ஜெபிப்பாங்க, நம்ம ஆளுங்க எதை வச்சு ஜெபிக்கிறாங்க? அந்த ஒரு பாட்டி இருக்கு பாருங்க, அந்த பாட்டியம்மா இப்பதான் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அதுட்டு இருக்கும், அது பட்டி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை அந்த கல் இருக்கும், சின்ன சின்ன கல் வச்சு. நான் ஒரு நாள் இப்படி வந்தேன், அது ஊட்டிக்கிட்டு இருக்கு, ஒன்னா போட்டு தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. செத்தா சாட்சி சொல்லணும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஒவ்வொரு லைன்ல கர்த்தரோட என்ன செய்றாங்க? நெருங்குறாங்க. அவங்க ஒரு சில வீட்டுல புளி அது எண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அவ்வளவு பண்ணும் போது அந்த வீட்டுல நமக்கு என்ன உண்டாகணும்? தரிசனம் உண்டாகணும். அவன் போய் அந்த அவாந்தர வெளியில நரி ஊழையிடுற இடத்துல, பாலும் அவாந்தரமான இடத்துல அவன் கிடந்து அப்படியே வாழ்க்கையில நொந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் தான் அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவனுக்கு டச். அதுக்கு பிறகு அவன் லைஃப் ஃபுல்லா தரிசனங்கள். எப்பெல்லாம் தடுமாறானோ அப்பெல்லாம் அவனுக்கு என்ன உண்டாகும்? தரிசனம் வரலாம். 20 வருஷம் கழிச்சு கூட திருப்பி அவனுக்கு தரிசனம் கிடைச்சது. உன் வீட்டுல உனக்கு வெளிப்படுத்தல் கிடைக்கணும். ஆதியாகமம் 41:40 அதிகாரியாய் நியமித்தான். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அரண்மனையில நீ அதிகாரியா இருக்கணும். உனக்கு ஒரு பவர் இருக்கு, உனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு அதிகாரம் இருக்கு. பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம், வியாதியை குணமாக்க அதிகாரம், இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு இருக்கு. அதிகாரம் இந்த மனைவியை போயிட்டு, இந்த பிள்ளைகளை போட்டுக்கிட்டு, இந்த 144 கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் வீட்டுல. ஏய், கை நிட்டாத, கால் நிட்டாத, உட்காரு, எங்க போற, வராத, வாட் புட், அந்த இது இல்ல அது. ஆனா அந்த ஆளுங்க வெளியே ஒரு சுக்கு தண்ணி, பொண்ணும் காப்பி கூட வேகாது, வெளியே அப்படியே இருப்பான். உள்ளதான் அவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் அப்படி இருக்க. அந்த அதிகாரத்தை நான் சொல்லல. யோசேப்பு எகிப்தின் அரண்மனையில எப்படி இருந்தா? அதிகாரியா. நீ உன் வீட்டுல வந்து பவர்ஃபுல்லா இருக்குங்கிறது மனைவி மேலையும் புருஷன் மேலையும் இல்ல. உன் வீட்டுல அந்நிய வல்லமைகள் வராத அளவுல நீ என்ன செய்யணும்?
நல்ல இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம் உள்ளவனா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் உள்ள சக்தி உனக்கு இருக்கு. சாசுகளை துரத்த உனக்கு அதிகாரம் இருக்கணும். பிள்ளைகளாக அதிகாரம் இருக்கணும். நீ ஒரு பிள்ளை. யோவான் 1:12-13 வசனத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10:1 சாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். நீங்க அந்த அதிகாரம் உள்ளவங்கள உங்க வீட்டுல இருங்க. உங்க வீட்டுல பிசாசு உள்ள வருதுன்னா இயேசுவின் நாமத்துல இது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, ஏன் உள்ள வந்தேன்னு சொல்லணும். அது உள்ள வந்து படுத்துக்கிட்டா கூட சோத்திரம் அமுக்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. துரத்தணும். அத உள்ள வரும்போது தெரியணும் உனக்கு. நீ உடனே முழங்கால் போடணும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, ஓடிடணும். என்னது இந்த ரோட்ல இந்த தெருக்கட்டு பொங்கலா என்னது இந்த ரோட்ல எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்களே, போன வாரம் ஒருத்தர் சொன்னாரு. அந்த ரோட ஆடிக்கிட்டே போகும்ல, எங்கேயோ போயிட்டு நம்ம விசுவாசி விட்டுக்கிட்டு வந்த உடனே ஆடவே இல்லையா, பிரேக் அடிச்சு ஏர் பிரேக் அடிச்ச மாதிரி நின்றுச்சு. அவ்வளவு அந்த கூட வந்த ஜனங்கள்லாம் போங்கிறாங்களா. அது வரைக்கும் சும்மா ஊயின்னு இருந்தது. அப்படியே பிரேக் ஆவி விலகிடுச்சு, போகவே மாட்டேங்குதா. ஆடுறதும் நின்று போச்சு, போறதும் நின்று போச்சு. எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்களாம், போ 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 போன்னு. அது அவ்வளவு நேரம் தலைகீழ டை அடிச்சு சும்மா ஆடிட்டு வந்தது. ஆட்டம் நின்று போச்சு. அடுத்தது போக மாட்டேங்கு, அந்த வீட்டை தாண்டியும் போக மாட்டேங்கு. ரோட்ல எல்லாரும் பிடிச்சி தள்ளி கிள்ளி இழுத்து கழிச்சு அந்த வீட்டை தாண்டி கொண்டு போய் விட்ட பிறகு திருப்பி உள்ள வந்துருச்சு. அப்ப நான் அப்பதான் யோசிச்சேன், ஐயப்பா நம்ம விசுவாசிகள் அப்ப என்ன மாதிரி பிரேயர்ல வச்சிருக்கான் தான் வீட்டை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அந்த ரோட்ல அவன் வீட்டை முன்னெல்லாம் நிச்சய மாட்டேங்கு, ஆட மாட்டேங்குது, நிப்பாட்டி. நான் ஒரு ஃபைத்தம்ல இருந்தேன். அந்த ஃபைத்தம்க்கு கிட்ட வரும்போது ஒரு ஸ்கூல் கட்டு இருக்கு, அது குப்பம். அந்த சாமி இந்த என்னது தீக்குழியா தீக்குழி இறங்குவாங்களே, இறங்குறதுக்கு முன்னால பக்கத்து குப்பத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. வரும்போது கரெக்டா நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்துட்டு அப்படி டைவர்ட் ஆயிடுவான், திரும்பிடுவான். அப்படியே கிராஸா போய் தண்ணி எடுத்துட்டு அப்படியே கிராஸா போயிடுவாங்க. நான் இருந்த ஒரு வருஷம் என்ன பண்ணானுங்களோ தெரியல, எங்க வந்துட்டான், நம்ம ரூட்ல வந்துட்டான், கிராஸ் பண்ணிட்டான். நம்ம சர்ச் வழியா அது வாடி போயிட்டு அவன் ஆட்டி ஒரே ஆட்டம் பாடி போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு 2-3 பேரு தீ குளிக்கும் போது பொத்துன்னு எங்க விழுந்துட்டான், உள்ள விழுந்துட்டான். தீக்குள்ளேயே விழுந்து காயப்பாட்டு தூக்கி அவனை ஒரு வழி ஆயிடுச்சு. அதை விசாரிச்சிருக்காங்க. அவங்கதான் நம்மளால மாதிரி உடனே உட்காந்து ஜெபம் பண்ணுவானே, நம்ம ஜெபிக்கிறோம்ல, கர்த்தாவே என்ன தப்பு பண்ணிட்ட சுவாமி மன்னிச்சிருங்கன்னு. அதே மாதிரி அவன் வந்து தெய்வ பிரசன்னம் கேட்டிருக்கான். அந்த ஆவி சொல்லிச்சான், தண்ணி எடுக்கும் போது அந்த கோயில் வழியா உன்னை எவன் போக சொன்னான்னு. அது சொல்லிருக்கு பாருங்க. ஏன் அந்த வழியா ஏன் போனேன், வருஷம் வேற ரூட்ல போறோம், ஏன் அந்த கோயில் வழியா போனேன். அப்ப அந்த ஆவிக்கு பாருங்க தெரியுது, அது அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அது ரோட்ல வரும்போது பார்த்துட்டே போகுது, இவன் என்னை வேற ரோட்ல கொண்டு வந்துட்டான். அப்ப நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும். ஆவி நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோடனே கப்பு நின்றும், செயலற்று போயிடும். பிலிப்பியர் 4:22 அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நீங்க சபிக்க கூடாது, அல்ல எல்லாரையும் வாழ்த்தணும். உனக்கு தீங்கு செய்யணும்னு கூட உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதி. உங்களை யாராவது சபிச்சு நாசமா போன்னு சொன்னா கூட பரவாயில்லப்பா, நான் தான் நாசமா போறேன், நீ யாரு எப்படி நல்ல நீ வாழ்ந்திருப்பாயா அப்படி நீங்க ஆசீர்வதி. இந்த 7 நல்ல காரியங்கள் சொல்லுங்க. அரண்மனை கட்டுதல், அரண்மனையில் வாழ்கிறார், அரண்மனையில் சுகத்தோடு இருக்கிறார், அரண்மனையில் மகிழ்ச்சியோடு இருத்தல், அரண்மனையில் தரிசனத்தோடு வாழ்தல், அரண்மனையில் அதிகாரத்தோடு இருத்தல், அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்து. உங்க அரண்மனை எப்படி இருக்கா, உங்க லைஃப் அப்படி இருக்கா? நம்ம லைஃப் உங்கன்னு இல்லை, நானும் சேர்ந்தான். நம்ம லைஃப் எப்படி இருக்கா? நம்ம வாழ்த்துறோமா, மகிழ்ச்சியா இருக்கோமா, அதிகாரம் வல்லமை உள்ளவர்களா இருக்கிறோமா, வாழ்கிறோமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோமா, தரிசனம் கிடைக்குதா, லைஃப் டெய்லி கட்டிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த பரலோக தரிசனம் பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அங்க போன அநேக வீடுகள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது,
கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லியிருக்கு, நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அதை கட்டுறாரு ஆண்டவர், கட்டிட்டே பில்டப் பண்ணிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணுமா? உங்களுடைய லைஃபை பத்தி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? நான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன், டைம் கம்மி, அதனால சில அரண்மனைகள் எப்படி இருந்தது. இப்ப இது வரைக்கும் நல்லது. இந்த லெட்டர் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் சுகமாயிருக்கிறேன், நீயும் சுகமாயிருப்பாய் என்று நான் நினைச்சுகிறேன், சுவாசிக்கிறேன். அடுத்து ஒரு 2-3 லைட்டில் கழிச்சு, அம்மா இப்பொழுதுதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிமா, அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்கூல்லேயே அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கான். அதே போல அரண்மனை வாழ்ந்திருக்க முடியாக, கட்டும்படியாக, வாழ்ந்திருக்க முடியாக, சுகமா இருக்க முடியாக, மகிழ்ச்சியா இருக்க முடியாக, தரிசனத்தோடு வாழ முடியாக, அதிகாரத்தோடு வாழ முடியாக, வாழ்த்துதல் சொல்ல முடியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய லைஃப். ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. நான் உங்களுக்காக எனக்காக கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன். சில அரண்மனைகள் எப்படி மோசமா இருந்தது, ஏன் அப்படிலாம் ஆயிடுச்சு, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கா இல்ல அப்படிப்பட்ட சம்பவங்களால் நிறைஞ்சிருக்கா? மத்தேயு 27, 28, 29 இயேசுவை கொண்டு போய் அரண்மனையில வச்சு பரியாசம் பண்ணிட்டாங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, உன் வீட்டுல இயேசுவை நீ துக்கப்படுத்துறியா, பரியாசம் பண்றியா, இயேசுவை மகிமைப்படுத்துறியா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல முடியும்? சுத்த மனசாட்சி. உங்க வீட்டுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா, இல்ல அவரை பிடிச்சு முள் முடி சூட்டி அவரை என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க, துப்பி கன்னத்துல அடிச்சு பரியாசம் பண்ணது எல்லாம் எங்க நடந்தது? அரண்மனையில தான் நடந்துச்சு. உங்க வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்கு உள்ளதா, தேவனுடைய நாமம் பரியாசம் பண்ற மாதிரி இருக்கா, தூஷிக்கப்படுதா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சம்பவங்கள் உங்க வீட்டில் நடக்குதே, யாருக்கு தெரியும்? இரவோ பகலோ அந்த சம்பவங்களில் சாப்பிடும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, பிள்ளைகளோடு பேசிட்டு இருக்கும் போது, உறவினர்கள் வந்திருக்கும் போது, இப்படிப்பட்ட பல டெய்லி 24 hours நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க. உங்க வீடுகளில் இயேசுவை பரியாசம் பண்றீங்களா, ஆண்டவருடைய நாம தூஷிக்கிற மாதிரி உங்க வீட்டுல இருக்கீங்களா, இல்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுற அளவுல உங்க வீட்டை நீங்க அமைச்சிருக்கீங்களா? ஒன்று. ரெண்டாவது, நான் சிம்பிளா முடிச்சிடறேன், ஆனா நீங்க நல்லா சிந்திங்க. நான் சுத்திகரிப்புக்காக பாயிண்ட் டு பாயிண்ட்ல போயிடுவாங்க. நான் விளக்கம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா விளக்கம் கொடுக்கிறேன்னு அனைவருக்கு அறிவு. அதனால உங்களுடைய வீடுகளில் நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு வாழக்கூடாது. உங்க வீடு வந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாத கொடுத்த வீடு. அந்த இடத்துல நீ துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், 4 மணி ஜெபம் பண்ணணும், 6 மணி ஜெபம் பண்ணணும், எப்பமாவது பாட்டு கேட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா மெசேஜ் கேட்டுட்டே இருக்கணும். இல்ல உன் வீட்டுல ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கிறாங்கன்னா நல்ல ஒரு டிவைன் பிரசன்ஸ் என்ன செய்யணும், வீட்டுல இருக்கணும். நீ ஆவில் நிறைஞ்சு களி கூர்ந்து ஜெபிக்கணும், சாச கட்டி ஜெபிக்கணும். நல்ல உன் வீட ஒரு தேவ சமூகமா நீ கொண்டு வரணும். ஃபெய்த்தம் போல லிட்டில் ஃபெய்த்தம், இல்லாட்டா ஜபாலயம். இது தேவாலயம், அது என்னது? ஜபாலயம். உன் வீடு வந்து ஜபாலயம் போல இருக்கணும். என் வீட்டில் அவர்களை கொண்டு வந்து ஜப வீட்டில் அவர்களை என்ன செய்வேன், மகிழ பண்ணு. அதை விட்டுட்டு நீ ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி, அவரை முள்முடி சூட்டுற மாதிரி, அவரை பரியாசம் பண்ற மாதிரி உன் வீட்டை நீ அமைக்க கூடாது. இரண்டாவது, அப்போஸ்தலர் 23:35. உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். பவுல காவல் பண்ணிட்டாங்க, அரண்மனையிலேயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உன் வீடு மாதிரி, உன் வீடு வந்து ஜெயில் மாதிரி இருக்கக்கூடாது. உன் வீடு வந்து ஜெயில் மாதிரி இருக்கக்கூடாது. அரண்மனை எதா மாறிடுச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலை காவல் காக்கிற இடமா மாத்திட்டாங்க. உன் வீடு வந்து ஜெயில் மாதிரி. இந்த அரெஸ்ட், இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கைதி எல்லாம் ஒடுங்குவாங்க, நடுங்குவாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படி சுடுகாடு மாதிரி இருக்கும் வீடு, ஒருத்தரும் பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடாது வீடு. வீடை நீ வந்து காவல் சிறையாய் மாத்தக்கூடாது, காவல் கூடமா மாத்தக்கூடாது.
நல்லது கூட பேச முடியாது, கெட்டது கூட பேச முடியாது, கருத்துக்களை சொல்ல முடியாது, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட முடியாது, கொஞ்சம் நிம்மதியா இருந்துட முடியாது. வீடை வந்து நீங்க வந்து ஜெயில் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே வச்சிருக்கீங்க உங்க வீடு? வீடு பரிசுத்த ஸ்தலமா இருக்கட்டும், அமைதி தங்கும் இடமா இருக்கட்டும். ஆனா அதே நேரத்தில் ஜெயில் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. மனைவியோ புருஷனையோ பிள்ளைகளையோ ஜெயில் மாதிரி வச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு சிலர்லாம் வெளியே போனா வீட்டை பூட்டி போட்டு கூட போயிடுறாங்க, பாத்துக்கீங்களா? புருஷன் மனைவி எல்லாம் உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க சந்தேகத்தில். உங்களுடைய வீட நீங்க ஜெயில் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. பவுல போய் அரண்மனையில வச்சு காவல் வச்சாங்க. அவன் எவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஆள், எவ்வளவு மேன்மையான ஒரு மனுஷன். அவனை அரண்மனையிலேயே காவல் வச்சுட்டு. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். எங்க அரண்மனையில் எது இருக்கு? வலு சர்ப்பங்கள். உன் வீட்டுல பாம்பு தங்க கூடாது. பாம்புனா எழுத்தின் பிரகாரமான பாம்பு இல்ல, பிசாசு உன் வீட்டுல நிச்சய கூடாது. வலு சர்ப்பங்கள் அங்கே செல்விக்கையான இடத்துல வந்து தங்கிருமா. வலு சர்ப்பம் அல்ல, வலு சர்ப்பங்கள். உன் வீட்டுல வந்து பிசாசு குடியிருக்கிறதுக்கு நீ அனுமதிச்சிடக்கூடாது. பவுல் காவல் செய்யப்பட்டான். ஊழியத்தை நீ அரெஸ்ட் பண்ணி ஊழியம் செய்ய முடியாது, தடுக்க கூடாது. பவுல விட்டீங்கன்னா உலகமெல்லாம் சுத்துற மனுஷன், ஊழியம் செய்யற மனுஷன். அவன் ஒரு மிஷனரி. அவன் 2ஆம் சுவிசேஷம் 3ஆம் சுவிசேஷ பிரயாணம்னு கிளம்புவான். அவனை கொண்டு போய் எங்க வச்சாச்சு? கூட்டத்துக்கா போக வேண்டாம், ஜெபமா போக வேண்டாம், ஏரியா பிரேயர் தேவையில்லை. இப்ப நீ இல்லங்க டைம் 10 மணிக்கு கூட்டம், நீ என்ன பிரசங்கமா பண்ண போற? அப்ப அவங்களுக்கு நீ நிச்சயம் மாட்டேங்கிற தேவசமூகத்துக்கு போக விடாம நினைச்சிற, அரெஸ்ட் பண்ற. 3வது, உன்னுடைய வீடு வலு சர்ப்பங்களின் தாவரமாய் மாறக்கூடாது. நான் படிச்சு பார்த்தேன் காலையில தான், கொஞ்சம் திடீர்னு ஒரு தாட் வந்துதான் இப்படி குழப்பிட்டே ஊட்டிட்டு. ஏன்னா எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல, அப்படி சொல்லிட்டு போனா அது ரட்சிப்பு சுத்திரிப்பா வராது. அதனால கர்த்தர் ஏதாவது நல்லதா சொல்லணும், ஒரு நியூ தாட் வேணும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபிச்சு இதை எடுத்துட்டு வந்துருக்கு. அரண்மனைக்குள்ள வலு சர்ப்பம் இருக்கான். ராஜா இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா சொல்லுங்க? ராஜா இருக்கணும், ராணி இருக்கணும், இளவரசன் இருக்கணும், இளவரசி இருக்கணும், போர்ச்சவர்கள் இருப்பாங்க, ஒரு மந்திரிமார் இருப்பாங்க. இங்க அரண்மனைக்குள்ள எது வந்து உட்காந்துக்குச்சு? வலு சர்ப்பம் வந்து உள்ள உட்காந்துச்சு. உங்க பிசினஸ்லயோ உங்க வீட்லயோ உங்களுடைய வாழ்க்கையில வலு சர்ப்பம் உள்ள வரவே கூடாது, விட்டக்கூடாது, அடிக்கணும். சின்ன பாம்பானாலும் பெரிய கம்பெடுத்து நிச்சயணும் அடிக்கணுமா. அது சரியா பிசாச உள்ள விடாம அடிக்கணும். ஒரு நாள் ஒரு பையன், நான் இருந்த பைத்தம்ல அந்த ஹால்ல பின்னால பாய வச்சிருப்பாங்க ஒரு ரேக்ல. கூட்டம் தொடங்கும் போது அவன் பாயை கொண்டு வந்து போட்டான், அங்க இருந்து தூக்கிட்டு வந்து போடுறான். இப்ப அவன் ஊழியத்தில் இருக்க அந்த பையன் போட்டான், பரிசியா பாயா போட்டு வச்சிட்டான். போட்டுட்டு இப்ப எனக்கு போடுற பாயை நிச்சய போறான், விரிக்க போறான். இப்படி தூக்குனா உள்ள நல்ல பாம்பு. அப்ப அவன் தூக்கிட்டு போகும்போது கூட அது எங்க இருந்திருக்கு? அங்கதான் இருந்திருக்கு. அவன் அப்படியே வச்சு அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்டா வந்தான். நான் சொன்னேன், நீ கன்ஃபார்மா பாத்தியாடா பாம்பு இருக்காங்க? பாம்பு இருக்குன்னு தெரியுமா? இதை தூக்கிட்டு அடிக்கணும்னு சொன்னா பாயை எடுத்த உடனே அது என்ன செய்யும்? சீரும். அப்படியே வச்சு அடிச்சிரு. அது உள்ள வச்சு அடிச்சான். அடிச்சா பெரிய சைஸ். அப்பதான் யோசிச்சேன், இது எங்க இருக்கு? உள்ளதான் உட்கார்ந்துருக்கு. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல சர்ப்பங்கள் இருக்கா? அது சாதாரண சர்ப்பம் இல்ல, என்னது? வலு சர்ப்பம். வருஷ கணக்கா இது உள்ள கடந்து அப்படியே செட்டில் ஆகி போயிருக்கு. உன்னுடைய அரண்மனையிலே வலு சர்ப்பம் இருக்கக்கூடாது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. சாவு வந்து அரண்மனைக்குள்ள வந்துருச்சான். ஆவிக்குரிய மரணம் வரவே கூடாது. பிரமாணத்தை மீறுவதெல்லாம் பாவம் தான். அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா. பிரமாணத்தை மீறி என்ன செஞ்சாலும் வீட்டுல ஆவிக்குரிய ஜீவித்துல தோல்வி வந்துட்டே இருக்கும். உன் வீட்டுல ஜெபம் செத்து போயிடக்கூடாது. உன் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமா செத்து போயிடக்கூடாது.
உன் பிரதிஷ்டை செத்து போயிடக்கூடாது. சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஆண் குழந்தை உனக்குள்ள செத்து போயிடக்கூடாது. சாவு பலகணிகள் வழியாக ஏறி அரண்மனைகளுக்குள்ள வந்து விட்டது. எகிப்துல பாருங்க, எல்லா வீட்லயும் சாவு. இஸ்ரேல் ஜனங்கள் வீடுகளை தவிர லட்சக்கணக்கான ஜனங்கள் வீட்லயும் சாவு. கடைசியில அங்கதான் செத்தான், இவன் தான் செத்தான், அந்த வீட்டுல தான் சாவு. கடைசியில பார்த்தா எங்க சாவு? எகிப்தின் பார்வோனுடைய வீட்டுல சாவு. அரண்மனையில அவனுடைய முதற் பலன் செத்து போயிட்டான். எப்படி இருக்கும் வீடு? எல்லா ஜனங்களும் கத்திக்கிட்டு நைட்டா ஓன்னு அலறிட்டு அரண்மனைக்கு ஓடி வந்தாங்க. அங்க ஏற்கனவே ராஜா உட்கார்ந்து அழுகிட்டான். என்னன்னு கேட்டா என் பிள்ளையும் செத்துட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த தேசம்? தோல்வி 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 தோல்வி. எப்பவும் தோல்வினா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மரணம். பிரமாணத்தை மீறும் போதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்குள்ள சாவு வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து டிஃபரெண்டான சாவு எல்லாம் வந்துருச்சு. மூளைச்சாவுன்னு சொல்றாங்க. படிச்சிருக்கீங்களா? மூளைச்சாவு. அதாவது மூளைச்சாவுன்னா மூளை செத்து போயிருச்சு, ஆனா உறுப்புகள் எல்லாம் உயிரோட நிச்சயம் இருக்கும். ஒரு சர்டன் டைம்குள்ள செத்துருவாங்க. அதனால அந்த மூளைச்சாவு ஏற்பட்டவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உடனே அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணி உடனே அவங்க எரிஞ்சிடறாங்க. அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. 4 ஹவர்ஸ்க்குள்ள அடுத்த பாடி கொண்டு போயிடுறாங்க. படிக்கல, டெய்லி பேப்பர்ல தான் வருது. உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க, மூளைச்சாவு ஏற்பட்டபடினால் அந்த பிள்ளையை தானம் பண்ணிட்டாங்க. நமக்குள்ள பிரமாணத்தை மீறும் போது மூளைச்சாவு வரும், கை செத்து போயிடும். சாவும் போது பாருங்க, பல்ஸ் ஒண்ணு குறைஞ்சிக்கிட்டே வரும். காலில் இருக்காது, செஸ்ட்ல இருக்காது, கையில இருக்காது, அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். பாத்துருக்கீங்களா? அது போல உங்க அரண்மனையில சாவு இருக்கா? தோல்வி வருதா? ஏசாயா 34:13. நான் 15 பாயிண்ட் சொல்றேன். 7 பாயிண்ட் இருக்கணும், 15 பாயிண்ட் இருக்கக்கூடாது. அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும். அரண்மனையில போய் முள்செடி முளைச்சா நல்லா இருக்கும்ல. ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு வாசல்ல கூட குரோட்டன்ஸ் வச்சுட்டு இருக்கான் அழகுக்கு. இங்க அரண்மனையில எது முளைச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சுத்தி கூட்டம் அரண்மனைக்குள்ள எது முளைச்சுக்கிட்டு இருக்கு? முள்செடி. அவ்வளவுதான். அந்த அரண்மனை முடிஞ்சு போச்சு, பாழாயிருச்சு. நம்முடைய ஜீவியத்தில் முள் வரக்கூடாது. குத்துறது, மற்றவங்களை குத்துறது, வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, காயப்படுத்துறது, ரத்தம் வர வைக்கிறது. நம்முடைய அரண்மனைக்குள்ள இதெல்லாம் உள்ள விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி நம்ம எந்த பரலோகத்துக்கு போறது? எந்த அரண்மனையிலாவது எவனாவது முள் செடி வைப்பான அரண்மனைக்குள்ள? இங்க பாருங்க, அரண்மனையில முள் செடி வந்துருச்சு. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல அடிக்கடி மழை பெய்யும். ஆனா ஒரு சில நிலங்கள் முள்செடியை முளைக்கிறது, ஒரு சில இது ஆசீர்வாதமான பலனை முளைப்பிக்கிறது. எபிரேயர் 6:7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ அரண்மனையில முள்செடி இருந்துச்சுன்னா உனக்கு முடிவு என்னது? சுட்டெரிக்கப்படுதான், நியாயத்தீர்ப்பு தான். அதனால அரண்மனையில முள்செடி வரக்கூடாது. உன்னுடைய வீட்டில் நீ இயேசுவை பரியாசம் பண்ணி இயேசுவை துக்கப்படுத்தக்கூடாது. உன்னுடைய வீடு ஒரு காவல் சிறை போல காணப்படக்கூடாது. உன்னுடைய வீடு வலுசற்பங்களின் தாவரமாய் மாறி போகக்கூடாது. உன்னுடைய வீட்டிலே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தோல்வி உண்டாகக்கூடாது. உன்னுடைய அரண்மனையிலே முட்செடி இருக்கக்கூடாது. முட்செடியை முளைக்க விட்டுறாதீங்க. அது நெரிஞ்சல், அது உங்களுடைய ஜீவிதத்தையும் கெடுத்துரும், மற்றவங்களையும் கெடுத்துரும். நீங்க சொல்லுவீங்க, நான் சமாதானமா இருக்கத்தான் பாக்குறேன், யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ உள்ள இருந்தா எவன் கிட்ட வருவான்? ஹாய் சிஸ்டர்னு வருவானா கிட்ட? வந்தாதான் தொலைஞ்சானே, கையை கிழிச்சிரும், முத்தம் கொடுத்தா கண்ணம் கிழிச்சிரும், அப்படித்தானே? நீ முள்செடி, உனக்கு எப்படி கை கொடுப்பான், உனக்கு எப்படி முத்தம் கொடுப்பான், உன்னோட எப்படி க்ளோஸா வருவான்? நீ நெருங்க நெருங்க அவன் ஓடுவான். அவனா நெருங்கி வரணும்னு ஆசைப்பட்டானா முள்ள பார்த்தவனே அவனே ஒதுங்கிடுவான். நீங்க முள்ளா, நீங்க மாறாதீங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி கேட்கிறான், எப்பா அவங்க எல்லாம் வந்தாங்களே, அரண்மனையில என்னத்தெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டான். நான் காண்பியாத பொருள் என் தேசத்தில் ஒண்ணுமில்லை, அரண்மனையில் ஒண்ணுமில்லை, எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன் அப்படின்னா. வாசிங்க.
தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அரண்மனையிலும் சரி தன் ராஜ்யத்திலும் சரி எரேமியா அவங்களுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன வெளிப்பாடு நமக்கு சொல்லுங்க? அரண்மனையில அவன் வந்தானா தீர்க்கதரிசி கேட்கிறான், என்ன பண்ணாங்க, என்னத்தை பார்த்தாங்க? ஏன் அரண்மனையிலும் தேசத்திலையும் என் பொருட்கள்ல ஒன்னையும் காண்பியாமல்ல, எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு எரிஞ்சிட்டேன் காஞ்சி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் ரகசியங்களின் உக்கிரானக்காரன். ஒரு ஃபேமிலி, ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள்னா அவங்களுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கும். அதை வெளியே நிச்சயக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்லா நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க தானே, குடும்ப வாழ்க்கை டான்ஸ் திடீர்னு ஆடுறதுக்கு காரணம் இதுதான். அவ பத்தி உங்களுக்கு இவனே போய் சொல்றான், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த ஆளை பத்தி. அப்ப நீ எதை வெளியே விட்டுற? குடும்ப ரகசியத்தை நீயா வெளியே சொல்லிடுற. உன்னே ஒரு பயம் மதிக்க மாட்டோம்ல. அது பிறகு உன் ஃபேமிலிய எவ்வளவு சீப் பண்றான். இது குப்பை கூடண்டா இது. இவன் எல்லாத்தையும் காட்டியாச்சு, எல்லாத்தையும் காட்டி வேண்டாம். ஒரு தேர்வு எல்லாம் பெருமை, அது அப்படி இப்படி இது அது இது எல்லாத்தையும் தீர்க்கதரிசி சொன்னா நாட்கள் வரும் எல்லாம் போயிடும், உன்னை விட்டு படியே போயிடும். மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், புருஷனுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளை பத்தி பல காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க ரகசியத்தை ரகசியமா நீங்க ரகசியம்னு ஒண்ணு இருக்கு லைஃப்ல, அதை நீங்க காத்துக்கணும். அவசியம் இல்லாம வெளியே சொல்லி கேவலப்படுத்தி நீங்களா படுத்துக்கிட்டு துப்புனா எங்க வரும் சொல்லுங்க? நீங்களே படுத்துக்கிட்டு துப்புனீங்கன்னா எங்கதான் விழும்? உங்க முகத்துல திருப்பி விழும். உங்களுக்கு தான் கேவலம். சபைக்கு சில ரகசியங்கள் இருக்கு, ஊழியக்காரங்களுக்கும் சில ரகசியங்கள் இருக்கு. ஊழியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, கசப்பு இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஊழியக்காரங்களுக்கு சில விழுகைகள் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்குன்னா உடனே போய் ஊழியக்காரங்க போய் விசுவாசிகள்கிட்ட, தெரியுமா அந்த சிஸ்டர் இப்படி இந்த 100 ரூபா தருவான்னு சொல்லிட்டு ரோடா போய் சொல்லிட்டு வந்துடுறது, ஊழியத்தை வித்துட்டு வந்துடுறது. அந்த வேலையே ஆகாது. அதே மாதிரி விசுவாசிகள் கூட மற்றவங்க ரகசியங்களை பேசுறது அவசியமே இல்லை. உங்க காரியங்களை நீங்க வெளியே சொல்லாதீங்க. ஒரு நல்ல தகப்பன் தான் பிள்ளை சின்ன தப்பு செஞ்சா வெளியே சொல்லுவானா? ஒரு அசிங்கமான காரியம் சொல்லுவானா? சொல்லுங்க, சொல்லுவானா? நாங்கள் திறந்த புஸ்தகம் அப்படிங்கிறீங்களா? வாசிங்க அந்த வசனம், கொரிந்தியர்லையா? 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்கிரானக்காரர். நமக்குள்ள சில ரகசியம் இருக்கும். ஒரு பிரதிஷ்டையை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரோடெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பிரதிஷ்டை பண்ணிருக்கேன், நான் பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். இந்த கோழி ஒரு 2000 ரூபாய், இப்ப 2000 ரூபாயா முட்டை, இதை போட்டுட்டு ஊரெல்லாம் கிடைச்சு கத்திட்டு போயிடும். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. அந்த இடத்துல நீ புசிக்க கூடாது, அந்த இடத்துல நீ குடிக்க கூடாது, அந்த இடத்துல நீ யார் வீட்டுக்கும் போக கூடாது, போன வழியா நீ திரும்பி அனுப்பிக்க கூடாது, வரக்கூடாது, வேற வழியா சேருன்னு சொன்னார். இவன் போயிட்டான், பயங்கரமான தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா. அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. உடனே ராஜா சொன்னான், ஐயோப்பா வல்லமையான ஆளா இருக்கானே, நீ வா, நான் உன்னை கனம் பண்றேன், அரண்மனைக்கு சாப்பிட்டு விட்டு போடுன்னு அவன் சொன்ன. உடனே இவன் என்ன சொன்னா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியானே. இவன் என்ன சொன்னா, நான் புசிக்க கூடாது, நான் குடிக்க கூடாது, இங்கே நான் வந்த வழியா திரும்பி போக கூடாது, எல்லா கதையும் மொத்தத்தையும் நெஞ்சிட்டான், அவுத்துட்டான். அவனே ராஜா சரி கர்த்தர் சொன்னாரா நீ போயிட்டு வான்னு சொல்லி கும்பிடு போட்டு அனுப்பிட்டான். அங்க ஒருத்தர் இருந்தான், எல்லா இடத்துலயும் ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியுடைய பையன் அங்க நின்றுட்டு இருந்தான். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடிப்பிட்டான். ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா இப்படி ஒருத்தர் வந்தாரு, ராஜா இப்படி சொன்னாரு, அவன் நான் எங்கேயும் வரமாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன்னு போயிட்டாரு, பயங்கரமான ஆளு அப்படின்னு சொன்னான். உடனே இவன் அந்த தீர்க்கதரிசி, எங்கடா எந்த ரூட்லடா போனாரு அப்படின்னா, இந்த ரூட்ல. உடனே அவன் விரட்டி பிடிச்சிட்டான். அவனை போய் பிடிச்சி, நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க, நானும் தீர்க்கதரிசி தான், என் வீட்லயாவது சாப்பிட்டு போங்க, நீங்க வல்லமையான ஆளு. உடனே அவன் சொன்னான், இல்லை நான் எங்க வேணும் செய்யறதில்லை, குடிக்கிறதில்லை, புசிக்கிறதில்லை, நான் வந்த வழியாக போறதில்லை. அப்போ அவன் சொன்னான், இப்படி ஒருத்தன் வருவான், அவனை கூட்டு போய் உன் வீட்டுல சாப்பாடு போடுன்னு ஏன்டா ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டான்.
இது எல்லாம் தீர்க்கதரிசி எவ்வளவு மோசமா இருக்கானுங்க பாருங்க. இவனுக்கு அடையப்பா அப்ப நம்மளை பத்தி இன்னொருத்தன் சொல்லிட்டாரா? இவன் நேரா வீட்டுக்கு வந்துட்டான். நீ வீடு உன்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லையா, நீ அதை மட்டும் தான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி நீ போய் சேரணும். அதை விட்டுட்டு இவன் நேரா உடனே வந்து ஏப்பா நம்மளை விட இன்னொரு தீர்க்கதரிசி பவரா இருக்கான் போல் இருக்குன்ட்டு அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டான். வந்த பிறகு இந்த பொய் சொன்ன தீர்க்கதரிசிக்கு மனசு சரியில்லை. என்னடா அவனை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டோமே, என்ன ஆனானோ தெரியலையே, பாவமே. சரி பையன் அனுப்பி நீ போய் பாட்டு வாடா. இல்ல இவனே புறப்பட்டானு தெரியல, புறப்பட்டு வந்துட்டான். வந்தா இந்த முதல்ல உள்ள வல்லமையான தீர்க்கதரிசி சிங்கம் அவனை அடிச்சு கொன்னு செத்து கிடந்தான். நீயும் ரகசியத்தை வெளியே நிச்சயக்கூடாது. சொன்னீங்கன்னா சிங்கம் அடிச்சிரும், பிசாசு ஓவர்டேக் பண்ணிடுவான், அவன் ஃபேமிலியை தட்டி தூக்கிடுவான். நான் சொன்ன சப்ஜெக்ட் இருக்கா பைபிள்ல? வாசிங்க. 1 ராஜாக்கள் 13:23. அவன் போஜனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அடுத்த சப்ஜெக்ட் இவன் தேடி வரானா ஐயா பாக்குறதுக்கு? அடுத்து இல்லையா இல்லையா அந்த தீர்க்கதரிசி திருப்பி தேடி வரலையா? தேடி வந்த இடத்துல எப்படி இருந்தானா? சரி அவன் சொன்ன பிரதிஷ்டை சொல்லுங்க. அவன் அதற்கு அவன், நான் உம்மோடை திரும்பவும் உம்மோடை உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடை நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் நீ ரோட்ல பேப்பர்ல போட்டே வர? இது ரகசியம். நீ போய் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரதிஷ்டை அது. உன் பிரதிஷ்டை உன்னோட இருக்கணும். அழகா நீ பாதுகாத்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் பிரதிஷ்டை என்னத்துக்கு நீ சொல்ற? அதை உடைக்கிறதுக்கு தான் என்ன செய்வான்? சிம்சோன் பிரதிஷ்டையில் இருந்தான். அவனை அவ போட்டு உருட்டுறா, சுத்தி இவன் அங்க அப்படியே சொல்லி கடைசியில வந்து எதை சொல்லிட்டான்? ரகசியத்தை சொல்லிட்டான். ரகசியத்தை சொல்லி முடிச்ச உடனே அவ எரிஞ்சாச்சு. அவ பாருங்க பிசாசு ரகசியம் சொல்லி அடுத்த நிமிஷத்திலேயே இந்த பார்பர் ஷாப்ல இருந்து ஆளை கொண்டு வந்து எதை எடுத்துட்டா? தலையை சரிச்சிட்டா. முடிஞ்சு போச்சு. நீ ஒரு விசுவாசி, ஒரு வல்லமையான மனுஷன், அவ கொஸ்டின் பண்றா, உன் பிரதிஷ்டை எங்க இருக்கு, உன் வல்லமை எங்க இருக்குன்னு. இவன் உடனே சுதாரிக்க வேண்டாம். என் வல்லமை பத்தி இப்ப கேட்கறா, ஏதோ என்னை மேற்கொள்ளத்தான் ட்ரை பண்றான்னு சொல்ல தெரியல. ஒண்ணுன்னா சொல்லிட்டே விளையாட்டுத்தனமாவே போய் எல்லாத்தையும் இழந்துட்டான். அரண்மனையில் நீ காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அரண்மனையில் நீ எல்லாத்தையும் காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உங்க வீட்டுக்கு கூட்டு போனவனே ஒரு ஃப்ரெண்டு வந்தவனே பெட்ரூமு, இதான் பெட்ரூமு, இதான் எங்கதான் எங்க அக்கா இருப்பா, இதுலதான் எங்க அண்ணன் இருப்பான், இதெல்லாம் நீ சொல்ல வந்தே வராண்டால நிப்பாட்டி காப்பி குடிச்சு தோர்த்து ஓடிட்டே இருப்பாங்க. அவனை கூட்டு வீட்டுல உட்கார வச்சு இன்னைக்கு நைட் வேணா என் வீட்டுல தங்குங்க, அவசியமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில் அடிபட்டவங்களுக்கு இது பாடமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த பாதையில போனவங்களுக்கு பாடமா இருக்கும். வந்து உட்கார்ந்த உடனே வாங்க, ஏன் வாசல்ல இங்க வராண்டல உட்காராங்க, வாங்க உள் ரூமுக்கு வாங்க, உள்ள உட்காந்துக்குவாங்க, உள்ள உட்காந்துக்க வேண்டியதான். தேவையே இல்லை. டீசென்ட் யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல என்ன செய்யணும்? அத நிப்பாட்டணும். அங்கங்க ஸ்பீட் பிரேக் நீ போட்டு வச்சுப்பான். இந்த ஜனம் நெருக்கடியான இடத்துல பாத்தீங்கன்னா எதை போட்டுருப்பான்? ஒரு ஸ்பீட் பிரேக் வச்சுப்பான். அதே மாதிரி நீ ஸ்பீட் பிரேக் வை, அந்த இடத்துல நிப்பாட்டு. வர்றது, படிக்கிறது, டியூஷனு, அது இது, நைட் டைமு, பகல் டைமு. நான் சொல்றேன், டியூஷன் படிக்கிறது தப்பு இல்லை, போறது தப்பு இல்லை, படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு நடக்கிறது மட்டும்தான் தப்பு. நீ அந்த ஸ்டேஜ் நீ வந்து கவனமா இருக்கணும். அவன் அந்த கரெக்ட் ஸ்டேஜ்லயே தான் கொண்டு வரணும். அதனால நம்ம இந்த நாட்கள்ல அரண்மனையில் காண்பியாத பொருள் ஒன்றுமே, எல்லாத்தையும் காட்டியாச்சு, எல்லாம் போயிடுச்சு. வாசிங்க அந்த வசனம். நாட்கள் வரும், எல்லாம் நடக்கும், எல்லாம் போயிட்டே இருக்கும். 2 ராஜாக்கள் 20:17. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல், ஒன்றும் மீதியாக வைக்காது, எல்லாம் போயிடும்.
நாட்கள் வரும். நீ ரகசியத்தை சொன்னீன்னா நாட்கள் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரனே சொல்லி காமிப்பா, நீ ஏற்கனவே சொன்னில்ல அப்படித்தானம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா. ரகசியங்களை நீங்க சொல்லாதீங்க, அவசியம் இல்லை. நீங்களா ஒரு துக்கப்பட்டு புருஷனை பத்தி அப்படியே மொத்த குப்பையும் வெளியே சொல்லிடுது, மனைவியை பத்தி மொத்த குப்பையும் வெளியே சொல்லிடுது, பிள்ளைகளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுது. சொல்லக்கூடாது. நீ ரகசியங்களின் உக்ரானக்காரன். 1 ராஜாக்கள் 16:18. பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். தீக்கொளுத்திட்டான். எவனாவது ஒருத்தர் கொளுத்திட்டான் பார்த்தா பரவாயில்ல, யார் கொளுத்திட்டது? இவனே கொளுத்திட்டான். சிம்ரியா அவன் பேரு, சிம்ரி. இவன் பாருங்க, அரண்மனை நீ தப்பி போடா, எங்கிட்டாவது தப்பி போ, ஓடி போயிடு. அதை விட்டு விட்டு எதை கொளுத்திட்டான்? அரண்மனையை தீ வச்சுட்டு அதுலயே இவன் விழுந்து செத்து போயிட்டான். தற்கொலை ஸ்பிரிட், சூசைட் ஸ்பிரிட். அது இந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தற்கொலை முனைன்னு வச்சிருக்கான். அங்க போன உடனே அந்த ஆவி வந்துடும், இழுத்துரும், செத்துருவான், உள்ள போய் குளிச்சிருவான். அது ஒரு ஸ்பிரிட். அந்த இடத்துக்கிட்ட போன உடனே ஒரு மாதிரி மனக்கலக்கம், வாழ்க்கையில விரக்தி, வேதனை இருக்கிறவங்க எல்லாம் அங்கதான் போவான். ஆனா இப்ப அத கவர்மெண்ட் மாத்திட்டான். கொடைக்கானல்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பசுமை வெளின்னு மாத்திருக்காங்க, நேம் கிரீன் வேலின்னு மாத்திட்டான். ஏன்னா இது சூசைட் உடனே அந்த இடத்துக்கு வந்த உடனே என்னது, எல்லாருடைய மைண்ட் சூசைட் மைண்ட் வருது. நம்ம பாஸ்டர் ஒருத்தர், அது என்னையா சூசைட் பாயிண்ட் அப்படின்னு எட்டி பார்த்தாங்க, அப்படியே தலை சுத்திருச்சான். அதாவது அங்கிருந்து அது டைரக்டா எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடி என்னது ஸ்ட்ரெயிட்டா கீழே போறது. அங்கிருந்து ஒருத்தன் விழுந்தான்னா கொடைக்கானல் இருந்து தூக்க முடியாது. பெரிய குளத்துல வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காட்டுக்குள்ள போய் அவனை எடுக்கலாம். பெரிய குளம் எங்க இருக்கு? அடிவாரம். கொடைக்கானல் எங்க இருக்கு? அங்க வந்துருவான். அவன் அடுத்த சரகத்துக்கு, போலீஸ் சரகத்துக்கு வந்துருவான், பாடி நொறுங்கி செத்து. அதை போய் பாஸ்டர், நம்ம பாஸ்டர், அதுக்கு கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கான். நம்ம ஒரு பாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாஸ்டர், சொல்லக்கூடாது, உங்களுக்கு சிவகாசிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாஸ்டர். அதை என்னடா அது என்னடா சூசைட் பண்ணி பார்த்தாரா, பார்த்து அந்த பள்ளத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு சுத்து. அதாவது அந்த சில ஹைட்டுக்கு போயிட்ட பிறகு கீழே பார்த்தா ஒரு மாதிரி தலை சுத்துமே, ராட்டினத்துல போனா அப்படின்னா யாரோ பிடிச்சி இழுத்தாங்க, வந்துருங்க பாஸ்டர். என்னப்பா இது இப்படி சுத்துதுன்னா, இன்னும் 2 நிமிஷத்துல மொத்தமா சுத்தி எங்க கொண்டு போயிடும்? யோசிச்சு பாருங்க. இவன் போய் தீ கொளுத்திட்டு அதுல வந்து செத்துட்டான். விசுவாசி சூசைட் பண்றதுக்கா? விசுவாசி எதிர்நீச்சல் போடணும். வாழ்வ சாவ கடைசி வரைக்கும் கத்தர்க்கா நீ நிக்கணும். அதை விட்டு இயேசு சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துட்டாங்க, நீ காட்டி கொடுத்துட்ட, துரோகம் பண்ணிட்ட. நீ ஏன் சூசைட் பண்ண போற? யூதாசே, நீ எங்க போ? மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவர் ஒருத்தர் இருக்காரு, நீ பிரதான ஆசாரியன்ட்ட போய் காசை கொடுத்துட்டு இருக்கான். நேரம் எங்க ஓடு? கொலை குற்றம் சாட்டப்பட்டார்னா நீ ஓடு, இயேசு விட்டு போய் உள்ளு. ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டா மன்னிக்காம இருப்பாரா? நிச்சயமா மன்னிச்சிருப்பாரு. அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னின்னு சொன்ன அதே இயேசு இவனை மன்னிக்காம இருப்பாரா? இவன் அங்க போல, இவர் அங்க விட்டுட்டு பிரதான ஆசாரியன்ட்ட போனான். அங்கிருந்து தேவாலயத்துக்கு போனான். எங்க அப்படியே அலை மோதி கடைசியில் தேவாலயத்துல போய் அந்த 30 வெள்ளி காசையும் தூக்கி எறிஞ்சான். அவனுங்க ஓடி வந்து அதை பொறுக்கிட்டு, இது தேவாலயத்துக்கு காணிக்கைக்கே வரக்கூடாது, இது கொலைக்காசு. அவங்க கொண்டு போய் ஒரு கல்ற வாங்கிட்டு போயிட்டானுங்க. இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. கடைசியில வந்து அந்த ஆவி பாருங்க அவனை அலக்கழிச்சு இயேசுட்ட போக விடாம எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு? சூசைட் பண்ணிடுச்சு. நான்று கொண்டு செத்தான். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, குடல் வெடித்து செத்தான், வயிறு வெடிச்சு குடல் செதறி செத்தான். இது சூசைட். நமக்கு வரவே கூடாது. சிம்ரி பாருங்க, ஒரு ராஜா, வாழ்க்கையில பிரச்சனை வரும். பிரச்சனை அவனுக்கு தான் இல்லைன்னு கேளுங்க, யாருக்கு இல்ல பிரச்சனை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு முடிவு அரண்மனையை கொளுத்துறதா? அரண்மனையை கொளுத்தி எதை காலி பண்ணிட்டான்? செத்துட்டான். நாம அப்படி இடம் கொடுக்கவே கூடாது. 2 ராஜாக்கள் 20:18. நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ ஒரு வேலைக்காரன் போல இருக்கும், வேலைக்காரனா இருக்க கூடாது. பிசாசுக்கு நீ வேலைக்காரனா, அரண்மனையில அவன் வேலைக்காரனா இருந்தான்.
ஒரு சிலர்லாம் தன்னுடைய மனைவியை வீட்டுல வேலைக்காரியா தான் வச்சிருக்காங்க, புருஷனை வேலைக்கார மாதிரி வச்சிருக்காங்க. அரண்மனையில நீ அதிகாரி, நீ வேலைக்காரன் இல்லை. நீ பெறப்போகிற உன்னுடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்கள் பாபிலோன் ராஜா உன்னுடைய அரண்மனையில வேலைக்காரராக இருப்பார்கள். உன் பிள்ளைகள்லாம் அடிமைகளாய் போகிறதை காண்பிக்கிறேன். உன் பிள்ளைங்க அடிமைகளாய் போகக்கூடாது, ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும். பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது. பாபிலோன்ங்கிறது உலகம், தாறுமாறான வாழ்க்கை, குழப்பம்னு அர்த்தம். பாபேல் அப்படின்னா தாறுமாறு, குழப்பம். உன் பிள்ளைங்கள்லாம் குழப்பவாதிகளாக, கீழ்ப்படியாதவர்களாக, அடங்காதவர்களாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக, உபதேசத்துக்கு ஐக்கியம் இல்லாதவர்களாக போய்விடக்கூடாது. உன் வேலைக்காரர், உன் பிள்ளைகள் வேலைக்காரராய் போயிடக்கூடாது, அடிமைகளாய் போயிடக்கூடாது. 2 ராஜாக்கள் 25:9. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். உன் வீடு அக்னி பச்சிக்க கூடாது, அக்னியினால் சுட்டெரிக்க கூடாது. பட்சிக்கிற அக்னி, நியாய தீர்ப்பு உன் வீட்டுல வரக்கூடாது. அக்னியினால் சுட்டெரித்தான், பட்சித்தான். நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? தேவனுடைய வீட்டில் துவங்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா நம்முடைய வீட்டில் துவங்க கூடாது. ஆண்டுடைய நியாய தீர்ப்பு உள்ள வீடுகளாய் மாறக்கூடாது. தேவனுடைய இரக்கம் உள்ள வீடுகளாய் நம்முடைய வீடுகள் என்ன செய்யணும்? மாறணும். சமாதானம் உள்ள வீடுகளாய் மாறணும். நம்முடைய வீட்டில் தேவனுடைய நியாய தீர்ப்பு கிளம்பக்கூடாது. 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாலமோன் பார்வோனுடைய குமாரத்திய அரண்மனையில் வச்சிருந்தான். ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல். அப்ப அது வரைக்கும் அவ எங்க இருந்தா? அவ எங்கதான் இருந்தா? அரண்மனையில தான் இருந்தா. தாவீதின் அரண்மனையில தான் பார்வோனுடைய குமாரத்தியை வச்சிருந்தான். உன் வாழ்க்கையில உன் மனைவி பிள்ளைகளுக்கு தான் இடம் இருக்கணும். உன் புருஷன் பிள்ளைகளுக்கு தான் இடம் இருக்கணும். அந்நியர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? உன் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. தாவீதின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தி வரக்கூடாது. கொஞ்ச நாள் வச்சிருந்தா சாலமோன். புத்தி வந்த போது உடனே வீட மாத்திட்டான். நீ தாவீதின் அரண்மனையில உன்னை வைக்க முடியாதுமா, வேண்டாம், நீ கிளம்புட்டான். அவளுக்கு ஒரு அரண்மனை கட்டி நீ போ, அங்கிட்டு போட்டு. வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். கண்டவங்களே கொண்டு வீட்டுல தங்க விடாதீங்க. அப்படி ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லணும். நான் அப்படிலாம் கேட்டிருக்கேன். அவசியம் இல்லாம அங்கிள் ஆன்டி அவன் இவன் போனான் எல்லாம் வேணாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒத்துக்குவீங்க இந்த சத்தியத்துக்கு. அவங்கள இவங்களெல்லாம் தங்க விடக்கூடாது. வந்தாங்க கேட்டாங்க, அப்புறம் இப்பதான் ரொம்ப இறக்கம் உள்ளவர்களா மாறிடுவீங்க நீங்க எல்லாரும். கோடு போட வேண்டிய இடத்துல போடணும். ஸ்டாப். உலகத்துல நீங்க புராணங்கள்லாம் படிச்சு தானே வந்திருக்கீங்க. ராமர் போகும்போது என்ன செஞ்சுட்டு போனாரு? கோடு போட்டு போனார். அம்மா தாண்டினாங்க, அட்ரஸ் கிடைக்கல. இது உலகம் கதை. பைபிள்லயே இப்படிதான் இருக்கு. கோடை போட்டா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் போட்டார்னா தாண்டினா அட்ரஸ் கிடைக்கும். நீ தெளிவா இருக்கணும். உன்னுடைய ஜீவியத்துல நீ கரெக்டா இல்லைன்னா கஷ்டம்தான். பார்வோனுடைய மகளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். சம்பந்தமே கலக்க கூடாது. அவளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு, நான் போன வாரம் கூட ஒரு பிரதரை பிடிச்சி சத்தம் போட்டுட்டேன். ரொம்ப சத்தம் போட்டு இங்கேதான் இதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் பிடிச்சி நான் ஏசிட்டேன். என்னையா நீங்கெல்லாம் எனக்கு சத்தம் போடும் போது சத்தம் போடக்கூடாதுங்கிற அந்த இறக்கமே வரல. நான் அவர் வயசானவர், நான் பிடிச்சி ஏசிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பார்வனுடைய குமாரத்தின் மகள் போல ஒரு ஆளை நெஞ்சாச்சு. வேலை வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், உனக்கு அதை வாங்கி தரேன், எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, உன் வாழ்க்கைக்குள்ள விடாத, விளையாட்டு கனமே பண்ணாத. அது லைஃப் அவுட் ஆக்கி. தாவீதின் அரண்மனையில பார்வோனுடைய மகள் இருக்கலாகாது என்று சாலமோனுக்கு வெளிப்படுத்தல் வந்துச்சு. துரத்தி விட்டான். வெளியே கொண்டு போய் இன்னொரு அரண்மனையில வச்சான். அதை ஏன் முதல்ல செய்யக்கூடாது? நீ ஞானி தானே,